வெல்கம் டு அவர் தமிழ் சேனல். என்றும் என்றென்றும் வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பதிவில் பால் கொழுக்கட்டை பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பால் கொழுக்கட்டை நான் விநாயக சதுர்த்தி அன்றைக்கி பண்ணினேன். இந்த பால் கொழுக்கட்டை நம்ம பொதுவாகவே குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். பாயசத்துக்கு பதிலாக நைவேத்தியத்துக்கு பிள்ளையாருக்கு இதை நம்ம பண்ணலாம். ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு அந்த கொழுக்கட்டை சொப்பு பண்ண வராதவங்க இந்த பால் கொழுக்கட்டையை சுலபமாக பண்ணி திருப்தியாக பிள்ளையாருக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். இப்போ பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் இந்த கப்பால் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். இந்த அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு தான். நான் எதுவும் வீட்டில் வாங்கி அலம்பி ஆற வச்சு மிஷினில் அரைச்சின்னு அது மாதிரிலாம் எந்த விதத்துலையும் நான் பதப்படுத்தலை. கடையில் வாங்கின அரிசி மாவு தான். அதே கப்பால் 1.5 கப்பு வெல்லம் எடுத்து அதை கரையிறதுக்கு சைடில் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த அரிசி மாவை நம்ம மாவாக பிசையறதுக்கு அதே சேம் கப்பால் 1 கப்பு ஜலத்தை நல்லா கொதிக்க வச்சுட்டுருக்கேன். அது கொதிக்க வச்ச ஜலத்தில் துளியூண்டு உப்பும் 1 ஸ்பூன் எண்ணெயும் விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அந்த ஜலத்தை விட்டு இந்த அரிசி மாவை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். முழுசாக அந்த தண்ணியை போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை உள்ளே வாங்கி கவுட்டு இன்னும் மிச்சத்தை ஊற்றிக்கலாம். ஏன்னா அரிசி மாவுக்கு மாவு கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நம்ம அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். துளியோண்டு தண்ணி மிச்சம் இருக்குது, அதனால் அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு நடுவில் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், இந்த ரிஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன். அப்போ அதை நல்லா சேர்த்து பிசையறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அது நல்லா கட்டி இல்லாமல் அது சூடு கொஞ்சம் ஆறினோன்னு கொஞ்சம் கையால் நல்ல கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அதை பிசைஞ்சதை நல்லா உருண்டையாக உருட்டி என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கொஞ்சம் ஊற வைக்கலாம். அதுக்கு நடுவில் அந்த வெல்லத்தை நம்ம கரையை விட்டு அழுக்கெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு திரும்பவும் கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ இது கொதித்து வருது இல்லையா, இதுக்கு பாகு பதம்னு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. இப்போ என்ன பண்ணலான்னா அது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா இந்த சலங்க பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பதத்தில் நம்ம இறக்க போகிறோம். அதுக்கு நடுவில் இப்போது நான் பால் காய வைக்க போகிறேன். இது பால் கொழுக்கட்டைக்கு எப்போவுமே பாலும் தண்ணியுமா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கணும். நான் இப்போ 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துட்டுருக்கேன். அதோட ஒரு கிட்டத்தட்ட 1/4 லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து கொதிக்க வைக்க போகிறேன். இந்த பால் கொதிச்சுன்னு வர்ற சமயத்தில் நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை நம்ம குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் சீடை மாதிரி. இப்போ பாலை அடக்கி வச்சு காய வைக்கலாம். அது நல்லா கொதித்து வரட்டும். இதுக்கு நடுவில் நம்மளோட வெல்லம் ரெடி ஆகிடுது. அந்த பாகா பண்ணோம் இல்லையா, அந்த பாகு பதம் இதே மாதிரி சலங்க பதம் கரெக்டாக இருக்கும். அது ரெடி ஆகிடுது. அதை ஆறுறதுக்கு வச்சுட்டு, ஏன்னா ஆறின பாகு தான் நமக்கு வேணும் இந்த பால் கொழுக்கட்டை பண்ண. நம்ம மாவை துளி துளியாக பிச்சு போட்டு கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கலாம். தடவிண்டு அழகாக அந்த சீடைக்கு உருட்டுற மாதிரி உருட்டுவோம் துளி துளியாக. ஏன்னா ரொம்ப பெருசாகிட்டாலும் உள்ள நடுவில் அது சரியாக வேகாது. அப்புறம் மாவாக வாய்க்குள்ளே வந்ததுனாலும் டேஸ்டியாக இருக்காது. துளியோண்டுன்னா டக்குன்னு அந்த பால் கொழுக்கட்டையில் இருக்கிற அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த மாவு உருண்டையிலையும் நல்லா உள்ளுக்குள்ளே இறங்கிடும். அதனால் துளி துளியாக நம்ம உருட்டிக்கலாம். ஸோ கையில் ஒட்டாமல் அது விரியாமல் இருக்கிற மாதிரி அழகாக உருட்டிக்கலாம். அதுக்கு தான் கையில் எண்ணெய் தடவின்னு நம்ம உருட்டுறோம். இப்போ நம்ம உருண்டையெல்லாம் ரெடி. இதுக்கு நடுவில் பாலும் அந்த தண்ணியுமா வச்சோம் இல்லையா, அதுவும் நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போது அந்த பாலும் தண்ணியுமா வச்ச அந்த இது கொதித்து வந்ததில் இந்த உருண்டையெல்லாம் ஃபுல்லத்தையும் அப்படியே போடுறோம். அது போடும்போது நல்லா ஸ்ப்ரெட்டடாக பரவலாக நம்ம அதை போட போகிறோம். போட்டுட்டு நிறைய கிளறி விடக்கூடாது. அந்த ஹீட்டுக்கும் அதுக்கும் நம்மளும் கரண்டியை போட்டோன்னா அது சம்டைம்ஸ் உதிர்ந்து போச்சுனாக்க குழக்குழன்னு ஆகிடும். முழுசாக இருக்காது அந்த உருண்டை. பால் கொழுக்கட்டைக்கு டேஸ்ட்டே அது குட்டி குட்டி உருண்டையாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே கொதிக்க விடுவோம். இப்போ அது மேலே தெரியல, ஆனால் அது வெந்துருத்துனா அழகாக மொட்டாக மேலே தெரியும். இதில் நான் கொஞ்சம் ஒரு ஏலக்காய் பொடியை மிக்ஸ் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் நல்ல வாசனைக்காக. இப்போ நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்சம் நேரம் ஆகும். அடக்கி வச்சே கொதிக்க வைப்போம், இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடும்.
ஆனால் நம்ம அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கிறதுனால அது நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போது நல்லா கொதித்து வருதா, நல்ல மேலே ஆடையும் அதுவுமா திக்காயிண்டு வருதா. இப்போ கொதிக்கும் போது நமக்கு தெரியறது இல்லையா, இந்த உருண்டையெல்லாம் வெந்துருது, ஆல்மோஸ்ட் வெந்துடுது. அதனால் நமக்கு வந்து அது அதனோட தலை வந்து மேலே தெரியுது நமக்கு. இப்போ இந்த பதத்தில் நம்ம என்ன பண்ணலான்னாக்க, நம்மளோட பாகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாகு நல்லா ஆறின பாகை மெதுவாக விட போகிறோம் இதுக்கப்புறம். இப்போ அதுக்கு முன்னாடி நான் பச்சை கற்பூரம் துளியோண்டு பொடி பண்ணி அதில் போடுறேன். அது பச்சை கற்பூரம் எப்போவுமே டேஸ்ட்டை ஜாஸ்தி பண்ணோம். பாகை மெதுவாக விட்டுட்டேன். அடுப்பை இந்த சமயத்துலலாம் சிம்மில் வைக்கணும், ரொம்ப பெருசில் வைக்கக்கூடாது. இப்போது இதை பாகு போட்டோன்னே மெதுவாக அந்த உருண்டையை டிஸ்டர்ப் பண்ணாமல் கலந்து விடுவோம். அழகாக மிக்ஸ் ஆகிடுது. நம்ம பால் கொழுக்கட்டைக்கான கலர் ஆல்மோஸ்ட் வந்துடுது. இப்போது அடுத்தது நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இந்த தேங்காய் பாலோட முதல் பால் மட்டும்தான் போடணும். நான் கிட்டத்தட்ட அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்ருக்கேன் தேங்காவை. அதில் அப்படியே ஜல்லம் போட்டு தேங்காய் பாலை பிழிஞ்சு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். அப்படியே அதை வந்து மெதுவாக ஸ்டவ்வை அடக்கி வச்சு தேங்காய் பாலை போட்டாச்சு. தேங்காய் பால் போட்டதுக்கப்புறமா லைட்டாக ஒரு கொதி வச்சு நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான டேஸ்டியான பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்த பால் கொழுக்கட்டை ரெடி. இப்போ என்னென்னா, அந்த ஒரு சிலருக்கு வந்து இந்த பூரண கொழுக்கட்டை பண்ணுறதுக்கான அந்த சொப்பு பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஒரு சிலர். அவங்கெல்லாம் இந்த பால் கொழுக்கட்டை பண்ணலாம். அண்டு நம்ம குவிக்காக பால் கொழுக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணாலும் பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்தமான நைவேத்தியம் இது. அதனால் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன், என்றும் என்றென்றும்.